Hi students, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு சூப்பரான கண்டென்ட்டும் உங்க வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே. அன்புமானவர்களே, வணக்கத்துடன் பிரைட் ESK ஃபிசிக்ஸ் குறைக்கப்பட்ட பாடப்பகுதி 2021 ரெடியூசிங் சிலபஸ் ஃபார் 2021 +2 ஃபிசிக்ஸ் 4th யூனிட், அதாவது குறைக்கப்பட்ட பாடப்பகுதியில் 12th 12ஆம் வகுப்பு 4வது பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும் அந்த பாடத்தில் நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு 5 மார்க், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் அப்படின்னு வச்சிங்களேன். ரைட், நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.3.4 5 மார்க், அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டு. தமிழில் இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிசுருளுக்கிடையே பரிமாற்று மின்தூண்டலுக்கான சமன்பாட்டை எவ்வாறு பெறுவாய்? ரொம்ப ஒரு அழகான ஒரு கொஸ்டின். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணோம்? செல்ஃப் இண்டக்ஷன் பார்த்தோம், ஒரு காயில் எடுத்துக்கிட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணி எப்படி மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே அடுத்ததில் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பார்த்தோம். 2 காயில் எடுத்துக்கிட்டோம், காயில் 1 காயில் 2ன்னு எடுத்தோம். முதல் காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணுவோம், 2வது காயிலில் அது வந்து EMF-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த பேசிக்கை வச்சு நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம், வாங்க வீடியோவுக்கு போகலாம். ரைட், பாருங்கள். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு எழுதினீங்கன்னா உனக்கு 1 மார்க். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஒரு காயில் 2 காயில் இருக்கும். இந்த 2 காயில் ஒரு காயிலில் மின்னோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் போது மற்றொரு காயிலில் ஒரு எதிர் மின்னியக்கு விசை தூண்டப்பட்ட நிகழ்ச்சிக்கு தன் பரிமாற்று மின்தூண்டல் எண் அப்படின்னு பேர். இங்கிலீஷில் த அப்போசிங் EMF the induced in the coil 2 when the rate of change of current through the coil 1 is 1 ampere second power minus 1. That is called mutual inductance, பரிமாற்று மின்தூண்டல் எண் அப்படின்னு எழுதினீங்கன்னா 1 மார்க். ரைட், இப்போ உங்களுக்கு டெஃபினேஷனை தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்றுமே தெரியல சார் அப்படின்னா இதை எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா 1 மார்க். காமனாக எல்லாத்துக்கும் ஒரு டயக்ராம் அழகாக போட கற்றுக்கணும். டயக்ராம் போட்டிங்கன்னா மார்க்கு. ஒவ்வொரு டயக்ராமுக்கும் மார்க் உண்டு. இப்போ இந்த டயக்ராமுக்கு 1 மார்க். அழகாக டயக்ராமை ஸ்கேல் பென்சிலை வச்சு நீட்டாக போட கற்றுங்க. அந்த டயத்துக்குள்ளே டயக்ராமை போடுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு காமன் ஆக்சிஸில் 2 காயிலை நான் சுற்றிருக்கேன். இதை பாருங்கள், நல்லா பாருங்கள். இதுதான் காமன் ஆக்சிஸ், பொது அச்சு. இது இருக்குது பாருங்கள், பொது அச்சுன்னு பேர். இது இருக்குது பாருங்கள், காமன் ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் நான் வந்து இது பாருங்கள், ஒரு பெரிய காயில் நல்லா சுற்றிருக்கேன் பாருங்கள், அப்படியே சுற்றிருக்கேன் பாருங்கள், நல்லா சுற்றிருக்கேன் பாருங்கள். அதுக்குள்ளே அதுக்குள்ளே 2வது காயில் பாருங்கள், அப்படியே சுற்றிருக்கேன் பாருங்கள், நல்லா பாருங்கள். ரைட்டாக? ஓகே, இதுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்டு, பொது அச்சு கொண்ட ஒரு காமன் ஆக்சிஸ் கொண்ட ஒரு ஆக்சிஸில் 2 காயிலை நான் எப்படி டர்ன்ஸ் சுற்றிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ ஒரு காயிலுக்கு நான் என்ன பண்ணுறேன், சாலினாய்டு 1ன்னு சொல்கிறேன். அதே இன்னொன்று சாலினாய்டு 2. சாலினாய்டு 2ங்கிறது தோருக்கு பாருங்கள் உள்ளே இருக்கிறது. சாலினாய்டு 1ங்கிறது தோருக்கு பாருங்கள் வெளியில் இருக்கிறது. இது என்ன சார் அப்படின்னா, சாலினாய்டு 1னுடைய N1 டர்ன்ஸ். இது என்ன சார் அப்படின்னா, சாலினாய்டு 2னுடைய N2 டர்ன்ஸ்.
n1 n2 ஸ்மால் n1 n2 அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் காயில், அதாவது டென்சிட்டி ஆஃப் டர்ன்ஸ் அடர்த்தி, அதாவது ஒரு மீட்டர் லென்த்தில் எவ்வளோ காயில் சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது தான் n1 n2ங்கிறது. a1 a2 அப்படிங்கிறது அதாவது அந்த ஆக்சிஸில் சுற்றப்பட்டிருக்கிற அந்த காயிலுடைய ஏரியா. a1 அப்படிங்கிறது இதனுடைய ஏரியா, a2ங்கிறது இதனுடைய ஏரியா, உள்ளே இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ நான் படத்தில் உனக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன், படத்துக்கான விஷயம் சொல்லிட்டேன். இப்போ நான் அந்த படத்துக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எக்ஸ்பிளைனே சரியாக எழுத முடியல சார், மெமரி பண்ண முடியல என்னால் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி சிம்பிளாக எழுத கற்றுங்க. எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா மார்க்கு குறையும். எக்ஸ்பிளைன் பாருங்கள், நீங்கள் அப்படியே டயக்ராமில் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. n1 n2 பாருங்கள், இந்த ஒரு பாருங்கள், அப்படியே எழுத வேண்டியதான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் சாலினாய்டு, அதாவது n1 n2ங்கிறது அதாவது கம்பிச்சுருகளின் சுற்றுகளின் எண்ணிக்கை. a1 a2 ஏரியா ஆஃப் த சாலினாய்டு 1 2, அதாவது கம்பிச்சுற்றுகளில் 1 2னுடைய பரப்பளவு. ஸ்மால் n1 n2 டென்சிட்டி ஆஃப் சாலினாய்டு a1 greater than a2, அதாவது a2வை விட a1 பெருசு அப்படின்னு காட்டியிருக்கோம். n1 n2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த காயில், அதாவது கம்பிச்சுருகளினுடைய அடர்த்தி கொண்ட எவ்வளோ எண்ணிக்கை கம்பிச்சுருகளினுடைய 1 மீட்டர் நீளத்தில் கம்பிச்சுருடைய அடர்த்தியின் எண்ணிக்கை. எல் டோட்டல் லென்த் ஆஃப் சாலினாய்டு, 2 கம்பிச்சுருடைய லென்த்து. அதுமாரி ஐ கரண்ட் பாஸ் த்ரூ த சாலினாய்டு 1 இப்போதைக்கு, அதாவது முதல் கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டம். ரேடியஸ் ஆஃப் த சாலினாய்டு அப்படின்னா கம்பிச்சுருளினுடைய ஆரம். ஸ்மால் கம்பேர்ட் டு லென்த் எல், நீளத்துடன் ஒப்பிடும்போது அடர்த்தி ஆரம் குறைவு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ரைட். ஸோ அப்படி இருக்கிறதுனால the magnetic field produced inside the solenoid is uniform. அப்போது கம்பிச்சுருளினுடைய உள்பகுதியில் அந்த கிரியேட் ஆகக்கூடிய ஃபீல்டு எப்படி இருக்குன்னா சீராக இருக்கும். அப்போ வெளியெல்லாம் இருக்காதா சார் அப்படின்னா, வெளியெல்லாம் எப்படி இங்கே தான் யூனிஃபார்மாக இருக்கும், இங்கெல்லாம் நான் யூனிஃபார்ம், இங்கெல்லாம் ஜீரோவாக இருக்கும். இப்போ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நான் யூனிஃபார்ம், அதாவது உள்ளே தான் சீரான காந்தப்புலமாக இருக்கும். வெளியில் மேக்சிமம் ஜீரோ, அதாவது எப்படி இருக்கும்னா சீரற்ற காந்தப்புலம் அப்படின்னு உருவாகிருக்கும். அப்போ இந்த இடத்துல உனக்கு எப்படி இருக்கும், சீரான காந்தப்புலம். இப்போ இன்னொன்று என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த A2வை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா அப்படியே பாருங்கள் எப்படி உருவாகிருக்கு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் எப்படி. இது காயில் 2, இது காயில் 1. இப்போ நான் காயில் 1ல் கரண்ட்டை பாஸ் பண்ணேன்னா மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் செகண்ட் காயிலில் லிங்க் ஆகி இஎம்எஃப்பை க்ரியேட் பண்ணும். இப்போ இது ஃபுல்லாக நமக்கு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படியே உள்ள கம்பிச்சுருலாம் நமக்கு என்ன ஆகும், மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகும். அப்போ என்ன ஆகும், இதில் ஃபுல்லாக சீரான காந்தப்புலம் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் காயிலில் பாயக்கூடிய மின்னோட்டத்தினால காந்தப்புலம் ஏற்பட்டு அந்த காந்தப்புலத்தினால் காந்தப்பாய அடர்த்தி அந்த மொத்த கம்பிச்சுரோடு தொடர்பு கொண்டு நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா மின்னியக்கு விசை தூண்டப்படுதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இது இங்கெல்லாம் எப்படி இருக்கும், நான் சொல்லியிருக்கேன் ஒரே யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டு கிரியேட்டட் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டு. அப்போ இந்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா எப்படி இருக்குது, பெருசு. ஆனால் நமக்கு ஏற்படக்கூடிய ஃபீல்டு எப்படின்னா இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த இடம்தான்.
இப்போ இது லென்த் அதிகம். அப்போ நம்ம இதோடு கம்பேர் பண்ணும்போது எஃபெக்டிவ் ஏரியா, அப்போ எஃபெக்டிவ் ஏரியா அப்படின்னா விளைவு பரப்பு அப்படிங்கிறது நம்ம இதையே எடுத்துக்கொள்ளலாம். எதை? A2 மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை எடுத்துக்கொள்ள வேண்டாம்? A1 எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த லென்த்தை பாருங்கள், எப்போ நமக்கு யூனிஃபார்ம் எங்கே இருக்குன்னா இதில் தான் இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது அப்போ இங்கெல்லாம் எப்படி இருக்குது சார்னா நமக்கு 0வாக இருக்கும். அப்போ இதோடு இதை கம்பேர் பண்ணும்போது அந்த எஃபெக்டிவ் ஏரியா அப்படிங்கிறது இதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இதை தான் எடுத்துக்க போகிறோம், இதை எடுத்துக்க போகிறதில்ல. அப்போ ஒரு காயிலில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய, அதாவது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டாவது காயிலில் எப்படி லிங்க் ஆகி இஎம்எஃப்பை க்ரியேட் பண்ணும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அதாவது M21 சாலினாய்டு 2 வித் ரெஸ்பெக்ட் டு சாலினாய்டு 1, அதாவது கம்பிச்சுருளில் 1இல் பாய் மின்னோட்டத்தினால் 2ஐ ஒப்பிடும்போது, அதாவது ரெண்டாவது கம்பிச்சுருள் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் 1ஐ ஒப்பிடும்போது, அதே மாதிரி 1இல் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் 2ஐ ஒப்பிடும்போது, அப்போ 1ஓட 1 கம்பேர் பண்ண. இந்த பாருங்கள், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M12 இந்த சாலினாய்டு 1 வித் ரெஸ்பெக்ட் டு சாலினாய்டு 2. அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ண போகிறோம், இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M21 அது முதல் காயிலில் நம்ம கரண்ட்டை கொடுக்குறோம். இந்த சாலினாய்டு 2 வித் ரெஸ்பெக்ட் டு சாலினாய்டு 1. அப்போது எதை தொடர்பு படுத்துகிறது? 1ல் நீ கரண்ட்டை கொடுத்தன்னா 2ல் ப்ரொடியூஸ் ஆகும், 2ல் கரண்ட்டை கொடுத்தன்னா 1ல் க்ரியேட் ஆகும். இப்படி மாறி 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 நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்போ 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவல் பண்ண போகிறோம். அதாவது என்ன ஈக்குவல் பண்ண போகிறோம்? M21 ஈக்குவல் டு M12 ஈக்குவல் டு M அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம எடுத்துக்க போகக்கூடிய விஷயம். இப்போ நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன? த ஆப்போசிங் EMF இன்டியூஸ்டு இன் த காயில் 2, ரெண்டாவது காயில் ஏற்படக்கூடிய எதிர்மின்னியக்கு விசையானது when the current change of current through the coil 1 is 1 ampere second power minus 1. முதல் காயிலில் மாற்றம் ஏற்படும் போது ரெண்டாவது காயிலில் ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். அப்போ நமக்கு ஒரு காமன் ஆக்சிஸில் 2 காயிலை கனெக்ட் பண்ணி அந்த காயில் 1 காயில் 2ன்னு எடுத்துக்கிட்டு முதல் காயிலில் கரண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். ரெண்டாவது காயில் எப்படி க்ரியேட் ஆகும் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதே மாதிரி ரெண்டாவது காயிலில் கரண்ட்டை கொடுத்தா ஃபஸ்ட்டு காயில் எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்படின்னு நம்ம ஒன்று அந்த எந்த பேசிக்கில் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிற பரிமாற்று மின் தூண்டல் அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம இதை பார்க்க போகிறோம். ரைட். இப்போ உங்களுக்கு நான் இது வரைக்கும் அழகாக சொல்லி கொடுத்துட்டேன். என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள், ரேடியஸ் சொலினாய்ட் ஸ்மால் கம்பேர் டு லென்த் எல்னு கொடுத்தாச்சு. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு இன்சைடு த சாலினாய்டு யூனிஃபார்ம் உள்ள, அதாவது கம்பிச்சுருளின் உள்ளே எந்த காயில் ரெண்டாவது காயிலின் உள்ளே சீரான காந்தப்புலம் உருவாகும். அதனால் நம்ம அந்த எஃபெக்டிவ் ஏரியா அப்படிங்கிறது A2 என்று எடுத்துக்கொள்ளலாம். A1 அப்படிங்கிறது A2வை விட பெருசு. அப்போது இந்த லென்த்துக்கு தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்மாக இருக்குது. இதுக்கு மேலே இது பெருசு. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இந்த அதாவது பரப்பளவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எந்த பரப்பளவு? எஃபெக்டிவ் ஏரியா. அப்போ எஃபெக்டிவ் ஏரியாங்கிறது A2. ரைட்டா? நம்ம இதே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் ஓகே. இப்போ நான் டெரிவேஷனில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு இன்சைடு காயில் 1. அப்போ என்ன ஆகும், முதல் காயிலில் கரண்ட்டை கொடுக்குறேன், பாஸ் த்ரூ த கரண்ட் ஃபஸ்ட் காயில் இந்த கிரியேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இது, நல்லா நமக்கு தெரியும், பரிச்சயமாக இருக்கும். B1 மேக்னெட்டிக் ஃபீல்ட் μ0N1I1. இது நமக்கு 3rd லெசனில் இருக்குது, ஆம்பியர்லான்னு இருக்குது. ஈக்குவேஷன் 1 நல்லா புரியும் நினைக்கிறேன். முதல் கம்பிச்சுருளில் பாயும் மின்னோட்டத்தினால் ஏற்படக்கூடிய காந்தப்புலம். அப்போ என்ன ஆகும் அடுத்தது பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு when each turn of solenoid 2
டியூ டு சாலினாய்டு 1 இதுங்களா நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். அதாவது காந்த பாயம் அந்த ஈச் டர்ன் ஆஃப் சாலினாய்டு 2 ரெண்டாவது கம்பிச்சுருளிலும் ஒவ்வொரு கம்பிச்சுருளிலும் முதல் கம்பிச்சுருளினால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தினால் ரெண்டாவது கம்பிச்சுருளில் நமக்கு என்ன ஆகும், அப்படியே லிங்க் ஆகும். அப்படின்னா லிங்க்னு என்ன அர்த்தம், அதை அப்படியே ரெண்டாவது காயை தொட்டு கொண்டு போகும். சரி, அப்படி போகிறதுனால நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு தெரியும் ஃபார்முலா. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுடைய ஃபார்முலா என்ன, π/2 2ங்கிறது ரெண்டாவது காயில் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், 1ங்கிறது ஃபஸ்ட்டு காயிலில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட்னால. அப்போ π/2 ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் A2 ஏன்னா A2ங்கிற சொல்லிட்டு எஃபெக்டிவ் ஏரியா B1 இன்ட்டு DA. இது ஃபார்முலா உனக்கு ஏற்கனவே லாஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நான் வந்து ரிலேஷன் சொல்லியிருக்கேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவில் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் கிராசிங் த்ரூ த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு இந்த ஏரியாவை தான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதை விட பெருசு. அப்போ இதில் தான் யூனிஃபார்மாக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவை நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இதை எப்படி எழுதலாம், டாட் ப்ராடக்டில் இதை அப்படியே எழுதுங்க. அப்போ B1 அப்படியே இருக்கட்டும். எந்த ஏரியா, டிஃப்ரென்ஷியேட் ஏரியா எது, A2 இன்ட்டு காஸ் தீட்டா. A டாட் B அப்படின்னா A வெக்டர் டாட் B வெக்டர்ஸ் ஈக்குவல் டு AB காஸ் தீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ நமக்கு என்ன ஆகும், தீட்டாங்கிறது என்ன, 0. எப்படி இருக்குது அப்படின்னா இது ஆங்கிள். அப்போ காஸ் 0 எவ்வளோ, 1 அப்படிங்கிற நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம சொல்லியிருக்கோம். காஸ் 0 1ன்னா நமக்கு என்ன ஆகிடும், π/2 ஈக்குவல் டு B1 A2 ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், 4ல். ஈக்குவேஷன் 1 என்ன, B1. இந்த B1 வேல்யூவை இந்த இடத்துல கொடுங்க. பாருங்கள், π/2 ஈக்குவல் டு μ0 N1 I1 இதை அப்படியே இறக்குங்க. A2 ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஆஃப் காயில் 2 with total turns of N2 ரெண்டாவது காயில் ஏற்படக்கூடிய அந்த காந்த பாயம் சுற்றுகளின் எண்ணிக்கை எவ்வளோ நமக்கு தெரியும். எவ்வளோ, ரெண்டாவது காயினுடைய சுற்றுகளின் எண்ணிக்கை N2. அப்போ ரெண்டாவது காயில் ஏற்படக்கூடிய ஃப்ளக்ஸ் எவ்வளோ, π/2. எதனால், ஒன்றாவது காயில் ஏற்படக்கூடிய கரண்ட் கொடுத்ததுனால. அப்போ π/2 ஈக்குவேஷன் நம்பர் என்னது 6. என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் டர்ன்ஸ்னால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 6 புட் என்னென்ன கொடுக்க போகிறேன், N2ங்கிறது எவ்வளோ, N2னா ஸ்மால் N2. அந்த எண்ணுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் காயில். அதில் அந்த லென்த்தில் 1 மீட்டர் லென்த்தில் எவ்வளோ டென்சிட்டி ஆஃப் காயில், அதான் N2L. ஓகே, அதுமாரி π/2 எவ்வளோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், μ0 N1 I1 A2. இதை ரெண்டுத்தையும் நான் எதில் கொடுக்க போகிறேன், 6ல் கொடுக்க போகிறேன். அப்போ 6 என்ன, இதோருக்கு பாருங்கள், N2 π/2 ஈக்குவல் டு N2க்கு பதிலாக கொடுத்துட்டோம் பாருங்கள், N2க்கு பதிலாக N2L. π/2க்கு பதிலாக π/2 பதிலாக கொடுத்துட்டோம் பாருங்கள், இதோருக்கு பாருங்கள், μ0 N1 I1 A2. இப்போ அப்படியே பாருங்கள், இந்த இடம் அப்படியே இருக்குது. இதை வந்து ஒரு ஆர்டராக எழுதுகிறோம் பாருங்கள், ஒரு ஈவன் μ0 N1 N2 A2 L காமனாக I1 ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ நமக்கு மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். N2 π/2 ஈக்குவல் டு M21 I1 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு பதிலாக என்ன கொடுத்துட்றேன், M21
I1. அப்போது இதையும் 7ஐயும் 8ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி கேன்சல் ஆகிடும் I1. மீது என்ன இருக்குது பாருங்கள், M21. நம்ம M21 தான் கேட்குறோம். என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டை கொடுத்தோம், கரண்ட் பாஸ் through the ஃபஸ்ட்டு காயில், இந்த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த செகண்ட் காயில். அப்போது M21 ஈக்குவல் டு μ0 N1 N2 A2 N. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஃபஸ்ட்டு காயில், current pass through the first coil, the magnetic field and the magnetic flux linked to the second coil கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிமிலர்லி என்ன சார் உண்மையை புரியல அப்படின்னா, இப்போ முதல் காயிலில் கரண்ட்டை கொடுத்து ரெண்டாவது காயிலில் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி செகண்ட் காயிலில் கரண்ட்டை கொடுத்து ஃபஸ்ட்டு காயிலில் மேக்னட்டிக் ஃபீல்டு பாருங்கள், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M12, ஏற்கனவே M21 கண்டுபிடிச்சோம். இந்த சாலினாய்டு 1 முன்னாடி சாலினாய்டு 2 வித் ரெஸ்பெக்ட் டு சாலினாய்டு 2 இப்போ கண்டுபிடிக்க போகிறது. முன்னாடி கண்டுபிடிச்சது சாலினாய்டு 1. எதனால் அப்படின்னா சாலினாய்டு 1னால. இப்போ எதனால் சாலினாய்டு 2னால, எதில் எந்த காயிலில், ஃபஸ்ட்டு காயிலில். முன்னாடி சாலினாய்டு 2ல் எந்த காயினால், ஃபஸ்ட்டு காயினால். இப்போ அப்படி இதை பார்த்து அப்படி சிமிலர்லி பாருங்கள், இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M12, இந்த சாலினாய்டு 1 வித் ரெஸ்பெக்ட் டு சாலினாய்டு 2. முதல் காயிலில் ரெண்டாவது காயிலில் ஏற்படக்கூடிய அந்த கரண்டினுடைய மாற்றம், சேஞ்ச் ஆஃப் கரண்ட் டு த ஃபஸ்ட்டு காயில், கிரியேட்டிங் டு த மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் ஆர் மேக்னட்டிக் ஃபீல்டு. அப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், சாலினாய்டு 2 when carrying current, என்னது, அதாவது சாலினாய்டு 2 when carrying current I2. இப்போ பாருங்கள், இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், அப்படியே எடுத்துக்கிறோம் பாருங்கள். இது B1னா, இப்போ என்னது செகண்ட் காயில் B2 μ0, N1னா இது என்னது N2, இது I1னா இது என்னது I2. ஈக்குவேஷன் நம்பர் இது 9, இது 10. இது அப்படியே எடுத்துங்க. இது இதே டெரைவ் பண்ணேன்னா நமக்கு என்ன கிடைக்கும், அதே சேம். அப்போ என்ன கொடுத்துட்றேன், M21 ஆக்சுவலாக இங்கே என்ன வந்துடும், M12 μ0 N1 N2. என்ன சார் A1 தானே வரணும், ஏன் சார் நீங்கள் A2 போகிறீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன், எஃபெக்டிவ் ஏரியா விளைவு பரப்பளவு அப்படிங்கிறது இதை தான் நம்ம எடுத்துக்கொண்டோம். இதில் தான் யூனிஃபார்மாக இருக்கும், இதுக்கு மேலே யூனிஃபார்மாக இருக்காது. அப்போ இதோட கம்பேர் பண்ணும்போது இங்கே லென்த்து பாருங்கள், அப்போ இதோட கம்பேர் பண்ண இதில் தான் நம்ம எஃபெக்டிவ் ஏரியா. அப்போது நம்ம இந்த ஏரியாவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், A2 A1 அல்ல, அப்போ A2L. அப்போ நமக்கு பாருங்கள் ரெண்டும் எப்படி இருக்குது பாருங்கள், அதே சேம். ஈக்குவேஷன் 9ஐயும் பாருங்கள், ஈக்குவேஷன் 11ஐயும் பாருங்கள். கம்பேர் டு ஈக்குவேஷன் 9 and 11, M12 is equal to M21 equal to M, மியூச்சுவல் இண்டக்ஷன். தேர்ஃபோர் இப்போ வெறும் காயில் அப்படிங்கிறத விட அந்த காயில் ஒரு மீடியத்தில், அதாவது எதில் சுற்றப்பட்டு இருக்கிறது, ஒரு கோர், வைண்டிங் கோர், ஏதோ சம் அயன் கோரில் சுற்றப்பட்டிருக்கு அப்படின்னா மியூ N1 N2 A2 L. இப்போ மியூன்னா என்ன, μ0 μr, மியூ ஈக்குவல் டு μ0 μr நம்ம படிச்சிருப்போம் தேர்ட் யூனிட்டில். தட் இஸ் கால்டு M ஈக்குவல் டு μ0 μr N1 N2 A2 L. வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிச்சொல்லுக்கிடையான பரிமாற்று மின்தூண்டல். ரொம்ப அருமையான ஒரு அழகான கொஸ்டின், நல்லா படிங்க. இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எழுதி தெரிவிங்க. அதுக்கு உண்டான ஒரு கிளாஸை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். மாணவர்களுக்கு கிடைச்சதை விடக்கூடாது, கிடைக்கிறதையும் விடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சார் புரியல, கிடைச்சதையும் விடக்கூடாது, கிடைக்கிறதையும் விடக்கூடாது. அதே மாதிரி தான் +2 எக்ஸாம் கிடைக்கிது, அதை விடாதீங்க. கிடைக்கிறது என்ன சார் அப்படின்னா, நமக்கு இப்போது அந்த கொரோனா அப்படிங்கிற தடுப்பூசி கிடச்சிருக்கு, அதையும் விடாதீங்க. எல்லோரும் போட்டுக்கொள்ளுங்கள். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அனைவரும் அந்த தடுப்பூசியை நீங்கள் போட வேண்டும்.
இரண்டாவது அலை நமக்கு தொடங்கிவிட்டது. மாணவர்கள் அதாவது தனி மனித இடைவெளியை அவசியம் கடைபிடியுங்கள். முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள் பள்ளிக்கு. அப்பொழுதுதான் இந்த கொரோனா அப்படிங்கிற இரண்டாம் அலையை நீங்கள் உங்கள் உடம்பை அண்டாமல் இதை நீங்கள் தடுக்கலாம். உங்களுக்கு மட்டுமல்ல, வந்தால் உங்கள் குடும்பத்தையே பாதிக்கும். ரொம்ப கவனமாக இருங்கள். பள்ளிக்கு செல்லும் முன்னர் எதை எடுத்து செல்கிறீர்களோ இல்லையோ, முகக்கவசமும் தனி இடைவெளி அந்த கேப்பையும் கடைபிடியுங்கள். முக்கியமாக சோப்பு போட்டு கை கழுவுங்கள். இதை செய்தாலே நமக்கு எந்த விதமான ஒரு கொரோனாவும் நம்மை அண்டாது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் என்னுடைய அடுத்த கட்ட மோட்டிவேஷன் அமையும்.